ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டிசைன் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஷெல்ஸ் அண்டர் இன்டர்னல் ப்ரெஷர். ஒரு இன்டர்னல் ப்ரெஷர் மூலயமா எப்படி சிலிண்ட்ரிக்கல் ஷெல்ஸை டிசைன் பண்ண முடியும், டிசைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு திக் சிலிண்ட்ரிக்கல் ஷெல்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், அதோட டாப் வியூ எப்படி இருக்கும், எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கம்மியாக ஆக்ட் ஆகுன்றதை பற்றிலாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லை டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ திக் சிலிண்ட்ரிக்கல் ஷெல் அப்படின்றது இது இன்னர் ஷெல். ஓகே, இது அவுட்டர் ஷெல். ஓகேவா, இந்த இன்னர் ஷெல்லில் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரெஷர். ஓகேவா, அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் இன்டர்னல் ப்ரெஷர். இந்த உள்ளார இன்னரில் எவ்வளோ இன்டென்சிட்டியில் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதுன்றதை பார்க்கறது தான் பி. ஓகேவா, இந்த இன்னர் ஷெல்லில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ரேடியஸ் வரைக்கும் இருக்கிறது இன்னர் ரேடியஸ், இந்த அவுட்டர் ஷெல் வரைக்கும் இருக்கிறது அவுட்டர் ரேடியஸ். ஓகேவா, இந்த ஷேடட் போர்ஷன் இருக்குல்ல, ஷேடட் போர்ஷனை நம்ம என்ன சொல்லுவோன்னா டிஎக்ஸ். அப்போ ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நம்ம ஷேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஒரு ஃபுல் ஷெல்லில் ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை மட்டும் நம்ம ஷேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது டிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் 2 ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஸ்ட்ரெஸ் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று ரேடியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு 2 ஆக்ட் ஆகும். இப்போது இந்த சிலிண்டரில் எப்படி டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்றதுக்கு ஒரு டயக்ராம் பார்ப்போம். ஓகேவா, இது இந்த ஷெல்லோட பாதி, இந்த ஷேடட் போர்ஷன் இல்லாமல் இந்த இன்னர்லேருந்து இந்த அவுட்டரோட பாதியை மட்டும் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா, டயக்ராம். ஓகே, இது இன்னர் ஷெல்லோட பாதி, இது அவுட்டர் ஷெல்லோட பாதி. ஓகேவா, இந்த இன்னர் ஷெல் ஆர்ஐ ஆர்0. ஆர்ஐனா இப்போ இந்த எல்லாத்துக்குமே நான் இப்போ டெஃபினிஷன் சொல்கிறேன். ஆர்ஐனா இன்னர் ரேடியஸ், ஆர்0னா அவுட்டர் ரேடியஸ், பின்றது நம்மளுக்கு தெரியும் இன்டென்சிட்டி ஆஃப் இன்டர்னல் ப்ரெஷர். ஓகேவா, இப்போ இந்த டவு டி மேக்ஸ்னால் என்ன, டவு டி மினிமம்னா என்ன, டவு டி அப்படின்றது இந்த டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டவு டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, டவு டி மேக்ஸிமம் எங்கே டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இன்னர் ஷெல்லில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவுட்டர் ஷெல்லில் இந்த அவுட்டர் ஷெல்லில் டவு டி மினிமமாக இருக்குது, அதாவது டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் மினிமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இது இன்னர் ஷெல்லில் இருக்கும் போது அதிகமாக இருக்குது, அவுட்டர் ஷெல் வர 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 ஸ்ட்ரெஸ் கம்மியாகிக்கிட்டே வருது. ஓகேவா, அடுத்து இன்னர் ஷெல்லுக்கும் அவுட்டர் ஷெல்லுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் ஆர் இதை பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா டி. ஓகேவா, ஓகே, இப்போ டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோட டயக்ராம் பார்த்தாச்சு. அடுத்து ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸோட டயக்ராம் பார்க்க போகிறோம். ஓகே, ரேடியல் ஸ்ட்ரெஸ்க்கு டயக்ராம் அதே தான், ஆனால் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் ரேடியல் ஸ்ட்ரெஸ். அதே தான் ஆர்ஐ ஆர்0 திக்னஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துல டவ் ஆர் மேக்ஸிமம், இன்னர் ப்ரெஷரில் டவ் ஆர், இன்னர் ஷெல்லில் டவ் ஆர் மேக்ஸிமமாக இருக்குது, அவுட்டர் ஷெல்லில் டவ் ஆர் மினிமம். ஓகேவா, இப்போ டவ் ஆர் மினிமம் 0ன்னு எடுத்துக்குவோம், அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஓகேவா, ஓகே, இப்போ நம்மளுக்கு பீனா என்னன்னு தெரியும், இன்டென்சிட்டி ஆஃப் இன்டர்னல் ப்ரெஷர். ஓகே, அடுத்து எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ், அடுத்து மியூனா என்ன, மியூ அப்படின்றது டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இதில் ஒரு டிசைனை பொறுத்து பார்க்கும்போது மியூன்றது பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகேவா, அடுத்து டவு டீனா நம்மளுக்கு தெரியும் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, டவு ஆர்னா நம்மளுக்கு தெரியும் ரேடியல் ஸ்ட்ரெஸ். ஓகே, அடுத்த ஆர்0னா அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லு, ஆர்ஐனா இன்னர் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஷெல், டீனா திக்னஸ். ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லோட திக்னஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராம் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து
அடுத்து இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாச்சு, ஸ்ட்ரெஸ் எப்படியெல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த டிசைனாக சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணியும் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, 4 ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன? லேம்ஸ் ஈக்குவேஷன், விர்னீஸ் ஈக்குவேஷன், கிளாவாரினோஸ் ஈக்குவேஷன், பேர்லோஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஃபஸ்ட் லேம்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, லேம்ஸ் ஈக்குவேஷன்னா என்னென்னு பார்ப்போம். லேம்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னா, லேம் ஹேஸ் ஷோன் தட் த டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அட் எனி ஆக்சிஸ் எக்ஸஸ். என்ன சொல்கிறாங்க? லேம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு அட் எனி ஆக்சிஸ் எக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டவு டி அதுக்கு ஃபார்முலா. டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு எனி ஆக்சிஸ் எக்ஸில் வந்து ஆக்ட் ஆகும்போது அதுக்குரிய ஃபார்முலா வந்துட்டு PI RI the whole square minus P naught R naught the whole square divided by R naught the whole square minus RI the whole square plus RI the whole square R naught the whole square divided by X square into PI minus P naught divided by R naught the whole square minus RI the whole square. இது ஈக்குவேஷன் 1. கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு இதை மட்டுமே மெமரி பண்ணுங்களேன். PI RI the whole square PI, ஓகேவா? RI P naught R naught. ஓகே, இந்த R naught the whole square minus RI the whole square அப்படியே இருக்கட்டும். இப்போது P ஃபஸ்ட் வந்துருச்சு, அப்போ இது ஃபஸ்ட்டில் எடுத்துடுறோம். அடுத்து R naught RI the whole square R naught the whole square போடுறோம். இந்த இடத்துல X ஸ்கொயர்னு போடுறோம். ஓகேவா? ரேடியஸ் அட் எனி ரேடியஸ்ன்னு சொன்னாலும் அதனால இந்த இடத்துல வந்து X ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து இப்போ RI போயாச்சு. அடுத்து P நாட்டும் PI மட்டும் இருக்கும். PI minus P naught divided by இந்த இடத்துல என்ன போட்டோமோ அதையே தூக்கி இங்கே போடுறோம். இதுதான் ஈக்குவேஷன் 1. இந்த இடத்துல ப்ளஸ்ஸுப்பா, டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்க்கு இந்த இடத்துல ப்ளஸ் வரும். இதுவே லேம்ஸ் வந்து என்ன சொன்னார்? டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் மாதிரியே ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும்னு சொன்னாரா? அப்போ ரேடியல் ஸ்ட்ரெஸ்னால் இந்த இடத்துல மைனஸ் வரும். இப்போ இந்த ஃபார்முலாவில் மைனஸ் மட்டும்தான் சேஞ்சு. கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றாவே தான் இருக்கும். இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் மட்டும்தான் வேரியாக இருக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, பவுண்ட்ரி, இந்த 2 ஈக்குவேஷனுமே வந்து பவுண்ட்ரி கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பவுண்ட்ரி கண்டிஷன் என்ன அப்ளை பண்ணுறோம்? PI is equal to P, P naught is equal to 0. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல PIக்கு பதிலாக Pன்னு அப்ளை பண்ணுங்களேன். என்ன வரும்? PIக்கு பதிலாக Pன்னு போட்டால் P RI the whole square மைனஸ் P நாட்டுக்கு வந்து 0. அப்போ இந்த 0 அப்ளை பண்ணால் இந்த டேர்மே வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ P RI ஸ்கொயர்டு இந்த இடத்துல போட்டாச்சா? இந்த R naught மைனஸ் RI ஸ்கொயர்டு இந்த இடத்துல போட்டாச்சா? அடுத்து இது அப்படியே வரும், இது எல்லாமே அப்படியே வரும். இந்த இடத்துல போய் PIக்கு பதிலாக P சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 0 ஆகிடும். அப்போ P டிவைடட் பை R naught the whole square மைனஸ் RI the whole square. ஓகேவா? அடுத்து இந்த இதை அப்படியே எழுதிட்டு இதை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ P into RI the whole square R naught the whole square divided by R naught the whole square minus RI the whole square. இந்த இடத்துல இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணியாச்சு இதை மட்டும். அப்போ 1 divided by X square மீதி இருக்கும். அந்த 1 divided by X square இங்கே போட்டாச்சு. இதை எப்படி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? ஓகேவா? அடுத்தது இதை எப்படி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் நல்லா கவனிங்க. இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் PI அது அப்படியே வரும். அடுத்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் 1 + R naught the whole square divided by X square. இது ஈக்குவேஷன் 3. ஓகேவா? அதே மாதிரியே ரேடியலுக்கு போட்டால் இந்த இடத்துல ப்ளஸ் வேரியாக இருந்தது, இப்போ இந்த இடத்துல மைனஸ் வரும். அதான் வந்து ரேடியல் ஸ்ட்ரெஸ். இது வந்து ஈக்குவேஷன் 4. அடுத்து ரேடியல் ஸ்ட்ரெஸ் பார்த்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம என்ன சொன்னோம்? டவு டி மேக்ஸ் பார்த்தோம், டவு டி மினிமம் பார்த்தோம், டவு ஆர் மேக்ஸிமம் பார்த்தோம், டவு ஆர் மினிமம் பார்த்தோம். ஓகேவா? டவு ஆர் 0 வரும், மினிமம் வந்து 0 வரும். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம்னு சொன்னோமா? ஓகே. இப்போ டவு டி மேக்ஸிமம் எங்கே வந்து ஷெல்லில் மேக்ஸிமம் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும்? இன்னர் ரேடியஸில் தான் வந்து டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ X is equal to RI, X is equal to R naught அப்படின்றது வந்து ஈக்குவேஷன் 3ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது ஈக்குவேஷன் 3, இதுதான் ஈக்குவேஷன் 3. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P
பி இன்ட்டு ஆர்ஐ எக்ஸுக்கு பதிலாக ஆர்ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஆர்ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர்ஐ ஸ்கொயர்னு வருமா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆர்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் நாட் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்ஐ ஸ்கொயர்னு வரும். ஓகே, இது வந்து எப்படி நான் சொல்கிறேன். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்ஐ த ஹோல் ஸ்கொயர்டு இருக்குமா?